டேய், போன் மேல போன் போட்டு என்ன வர சொல்லிட்டு கால் மேல கால் போட்டு டிவியில கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்க. எதுக்குடா வர சொன்ன என்னையா? போர் அடிக்குதுன்னு ஃபோன் பண்ணுறவன் ஃப்ரெண்டு, பீர் அடிக்கலான்னு ஃபோன் பண்ணுறான் பாரு, அவன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நீ என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதுக்கு தான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் மச்சான். கேளு. அது லவ் மேரேஜ் நல்லதா அரேஞ்ச் மேரேஜ் நல்லதா? சாகணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கு மாட்டி செத்தானா, தூக்கு மாத்திரை சாப்பிட்டு செத்தானா? கரெக்டாக சொன்ன மச்சான். ஒரு ஆம்பளை தனியாக சந்தோஷமாக வாழலாம், ஒரு பொம்பளை தனியாக சந்தோஷமாக வாழலாம். ஆனால் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்றா சேர்ந்து சத்தியமாக சந்தோஷமாக வாழ முடியாதுடா. இப்போ இது எதுக்கு என்கிட்ட சொல்கிற? நான் என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண போகிறேன். இது டேய், கல்யாணம் ஆகி 1 மாதம் கூட ஆகலை, டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு அவளுக்கு என்னடா பிரச்சனை? ஃபர்ஸ்ட் நைட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் சொல்லு. ஃபர்ஸ்ட் நைட்லேருந்தே சொல்கிறேன்டா. மாப்பிள்ளனா 9 மணிக்கே டான்னு பெட்ரூமில் போய் உட்காந்துட்டேன். 10 மணி ஆச்சு பொண்ணு வரல, 11 மணி ஆச்சு வரல, 12 மணிக்கு வந்தாளா? வேலைக்காரி வந்தா. அம்மா ப்ராஜெக்ட் ஒர்க்ல பிஸியா இருக்காங்களா, வர்றதுக்கு காலையில ஆகுமா. உங்களை கதவை மூடிக்கிட்டு படுக்க சொன்னாங்க. அவ மூட சொன்னது கதவு மட்டும் இல்லை மச்சான், என் பிஞ்சு மனசையும் தான். ராத்திரி பால் சொம்போட வர வேண்டியவ காலையில காப்பி கப்போட வந்தா. இங்க பாருங்க, இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு. உங்களை நான் புரிஞ்சுக்கணும், என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். நம்ம 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாதான் சொல்லிட்டாளா? அது கூட பரவாயில்லடா. அன்னைக்கு என்ன தெரியுமா நடந்தது? என்னாச்சு? எந்திரி எந்திரி, பாத்து பாத்து, ஜாக்கிரதை, மெதுவா மெதுவா. அடச்சே, பாத்ரூம்லயா தண்ணி ஊத்துனாங்க? நான் தான் ஊத்துனேன். ஒண்ணுக்கு போனேன், அதான் ஊத்துனேன். ஊருக்கு போயிட்டு யாராவது பாத்ரூம் தரையில தண்ணி ஊத்துவாங்களா? ஏன் ஊற்ற மாட்டாங்க? எங்கள் ஊர்லலாம் ஒன்றுக்கு போயிட்டு காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவோம். சிட்டியில் வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் வச்சுருக்கீங்க, அதான் ஒன்றுக்கு போயிட்டு காலை கழுவிட்டு வெளியே வந்தேன். இது என்ன கார்ப்பரேஷன் டாய்லெட்டா? காலை கழுவிட்டு வெளில வரதுக்கு இது வெஸ்டர்ன் டாய்லெட். முழிக்காதீங்க, முதல்ல இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கோங்க. இந்த டாப் ஓப்பன் பண்ணிட்டு யூரின் போயிட்டு இந்த ஃப்ளஷ் அமைக்கினா அதுவே தானே க்ளீன் பண்ணிக்கும். புரிஞ்சுதா? 1 2 சொல்லி கொடுத்தா பரவாயில்ல மச்சான், ஒன்றுக்கு போகிறதுக்கெல்லாம் சொல்லி தராடா. நீயே சொல்லு மச்சான், நம்ம ஊரில் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் செவுத்துல எப்படியெல்லாம் ஒன்று கடிப்பேன். பின்ன நீ 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒன்றுக்குள்ளேயே ஒலிம்பிக் ஆடுவியடா. கட்டுன புருஷனுக்கு கிஸ் அடிக்க கற்றுக் கொடுத்தா பரவாயில்ல, பிஸ் அடிக்க கற்றுக் கொடுத்துருக்காளே. வாட் நெக்ஸ்ட்? சக்தி ராகுலுக்கு பர்கர் கொடுத்துருங்க, அவன் பசி தாங்க மாட்டான். அப்புறம் ஈவினிங் ஃப்ரிட்ஜில் பால் வச்சிருக்கேன், சூடு பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் ராகுலுக்கு வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்கும், வெளியில எங்கேயாவது ஷாப்பிங் கூட்டு போங்க. ஓகே, இந்த சீப் அப்படியே க்ளீன் பண்ணிடுங்க. யாரு மச்சான் அந்த ராகுல்? அவங்க அக்கா பையனா? அப்போ வளர்க்குற நாய். ராகுலுக்கு பால் வச்சிருக்கிறேன், பர்கர் வச்சிருக்கேன்னு சொல்கிறாளே தவிர கட்டின புருஷனுக்கு சோறு வச்சிருக்கேன்னு சொல்கிறாளாடா. விடு மச்சான், உன் பொண்டாட்டியாவது நாய்க்கு பால் வச்சிருக்கேன் பர்கர் வச்சிருக்கேன்னு சொல்றா. கிராமத்து பொண்ணுங்களுக்கு பேய் பிடிக்கும், சிட்டி பொண்ணுங்களுக்கு நாய் பிடிக்கும். இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது மச்சான். வா. அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக சீட்டு விளையாண்டு இருந்தேன் மச்சான். அப்போ சரி தம்பி, நாளைக்கு விளையாடலாம். போதும் அண்ணா, மணியாச்சு, மோட்டர் போட்டு தண்ணி ஏற்றணும். நான் வரேன் மச்சான். பீட்ரு உட்கார்றா. இல்லை மச்சி, கார்டனில் தண்ணி விடணும். என்னடா நீ? 5 minutes வெயிட் பண்ணுங்க, நான் சமைச்சிடுறேன். 2 பேர் சேர்ந்தே சாப்பிடலாம். இல்லை இல்லை, நீயே சாப்பிடு. நான் அப்போவே மீன் சமைச்சு சாப்பிட்டுட்டேன். மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்தீங்களா? மார்க்கெட்லையா? அதான் அந்த தொட்டியில் அவ்வளோ பெரிய மீன் வளர்த்தியா, அதை எடுத்து உரிச்சு பொரிச்சு சாப்பிட்டேன். தொட்டியில இருந்து வாஸ்து மீனியா சாப்பிட்டீங்க? வாஸ்து மீனா அது? நான் வஞ்சர மீன்ல நினைச்சேன். அந்த மீன் எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம். என்னது? ஒரு மீன் 1.5 லட்சமா? அவ்வளோ டேஸ்டா இல்லையே. கடைக்காரன் உன்னை நல்லா ஏமாத்திருக்கான். எங்க ஊர் ஏரி மீனை ஏலம் விட்டாலே 1 வருஷத்துக்கு 1 லட்சம் தான் போவோம். சிட்டிகள் இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிறாளே. Do you know what you've done? Are you an idiot? வாஸ்து மீனுக்கு வஞ்சர மீனுக்கு வித்தியாசம் தெரியாது? Do you know how much the fish is worth? Why did I marry a complete moron like you? Bloody illiterate country brute. பாவம் மச்சான், நீ இங்கிலீஷ் தெரியாம ரொம்ப அவமானப்படுற. டேய், தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இங்கிலீஷ் தெரியலன்றது அவமானம் இல்லடா, தமிழ் தெரியலனா தான் அவமானம். அப்புறம் என்னாச்சு? எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. எங்க எடுத்துட்டு என்ன தெரியுமா பண்ண? இங்க பாரு.
ஒரு மீனை சாப்பிட்டதுக்கு அப்படி திட்டினல, இப்ப 1 கிலோ மீனை வாங்கி தொட்டிக்குள்ள போட்டிருக்கேன். இப்ப சந்தோஷமா? வாஸ்து மீனை சாப்பிட்டதும் இல்லாம பால மீனை வாங்கி தொட்டில போட்டுட்டு என் வீட்டையே மீன் மார்க்கெட் மாதிரி நார் அடிச்சிட்டு இப்ப சந்தோஷமான்னு கேக்குறியா? ஐயோ 500 ரூபா மீன் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டியே. இப்படி தினம் தினம் அவகிட்ட பல்பு வாங்கிக்கிட்டே இருக்க மச்சான். மச்சான், உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு நடுவில் சின்ன சின்ன பிரச்சனையா, அதை என் நட்பை வச்சு சரி பண்ணிடுற. சரியா? இந்தா போட்டு விடு. இந்த திவ்யா, திவ்யா, யார் வந்திருக்கான்னு பாத்தியா? சி, என்ன மச்சான் பார்த்துட்டு பேசாம போறா? வரேன் இருடா. திவ்யா, வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு சொல்ல மாட்டியா? அவனை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அவன் அவனை பார்த்தாலே அவர்ஷனா இருக்கு. அவனை அனுப்புங்க. ஐயோ நான் கூப்பிடல, அவனாதான் வந்தான். வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி போன்னு சொல்ல முடியும்? என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல அவனை வெளியே அனுப்புங்க. எனக்கு அவனை பார்த்தாலே வாமிட்டா வருது. ஏய், அவன் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கான். 1 வாரம் தங்கிட்டு அப்புறம் போயிடுவான். அது வரைக்கும் இருக்கட்டுமே. ஓ காட், 1 வீக்கா? நோ வே. அவன் பேச்சும் அவன் கெட்டப்பும். இங்க இருக்கிறது டபுள் பெட்ரூம் தான். ஒண்ணுல நீங்க இருக்கீங்க, இன்னொன்னுல நான் இருக்கேன். ஹால் சும்மா தானே இருக்கு. ஹால்ல ராகுல் படுப்பான். ராகுல் கூட தூங்கி இவன் டிசீஸ்லாம் ராகுலுக்கு பரவிடுச்சுன்னா? சரி, நான் அதான் சொல்லி சமாளிக்கிறேன். மச்சான், அதான்டா இந்த மட்டன் கிட்டன்லாம் எங்க வாங்குறதுன்னு கேட்டுட்டு இருந்தா, நான் நல்லா நெய் போட்டு கேட்டுட்டியா? ஓ, எல்லாமே கேட்டுட்டியா? ஐயோ மச்சான், நான் அவகிட்ட எப்படியா ஏன்டா நான் என்ன பறவை காய்ச்சல் வந்த பண்ணியா? ஏன் டிசீஸ்ல உங்க நாய்க்கு ஒட்டிக்கிறதுக்கு? உன் பொண்டாட்டிக்கு என்ன பார்த்தோன்னே வாமிட்டா வருதாமா? பார்த்தோன்னே வாமிட்டு வரக்கு நான் என்ன பப்ளிக் டாய்லெட்டா? டேய், நான் பேசி சரி பண்ணிடுறேன். இனிமே நீயே சொன்னாலும் நான் இந்த வீட்டில் டேய் டேய் பாய். டேய் இருடா, பேசி சரி பண்ணலாம்டா. டேய் மச்சான், சொன்னா கேளு. டேய் என்னடா நீ? மனசு மாறிட்டா மச்சான். என்னம்மா? உங்க பேக் எடுத்துட்டு போயிடுங்க. அதுல இருக்கிற டிசீஸ் கூட ராகுலுக்கு தொத்திக்கும். டேய், இதுக்கு பேசாம விஷத்தை வாங்கி கொடுத்து கொண்டுருங்கடா. டேய், டேய், நீ ஏன்டா கலங்குற? அவ தங்க வைக்கலாம் என்னடா? இதே ஃபிளாட்ல நான் உன்னை தங்க வைக்கிறேன்டா. தம்பி, நீ என் ரூமில் தங்குறதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ராத்திரி 12:30 மணிக்கு மேலே தான் விஸ்வாயர் ஆஃபீஸ் முடிஞ்சு இங்கே வருவார். அதுக்கு மேலே தான் நீ இங்கே வரணும். வந்துடலாம். சேட்டு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாக்கிங் போவார். சரி. அதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிடலாம். இதுக்கு நடுவில் நீ எவ்வளோ மணி நேரம்னாலும் தூங்கிக்கலாம். இதுக்கு நடுவுல 1 மணி நேரம் தானே இருக்கு. ஏய், அதான் 1 மணி நேரம் இருக்குல்லடா. வரங்க. டேய் அண்ணிடா, வணக்கம். வை. இது மட்டும்தான்டா கேட்காமையே கிடைக்குது. எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி. சைடிஸ் உங்க அப்பா எடுத்துட்டு வருவான். எடுத்துக்கிட்டு வரங்க. பாடு. ஒரு வாட்ச்மேனே உன் பொண்டாட்டியை அடிச்சு கண்ட்ரோலா வச்சிருக்கியா? நீ என்னைக்காவது உன் பொண்டாட்டியை அடிச்சிருக்கியா? இல்லையடா. சில பொண்ணுங்க அணைச்சா அடங்குவாளுக, சில பொண்ணுங்க அடிச்சாது அடங்குவாளுக. இதுல உன் பொண்டாட்டி 2வது ரகம். பொண்டாட்டி அடிக்கிற தப்பு இல்லையாடா? பசங்க தப்பு பண்ண வாத்தியார் அடிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி நினச்சிக்க. நீ உன் பொண்டாட்டிய அடி, அப்பதான் அவள் உன் கண்ட்ரோலுக்கு வருவா. மச்சான், இன்னைக்கு நான் அவளை அடிக்கிற அடியில அவ என் அடிமை ஆகணும். பாரண்டி, இன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். சார், உங்களை ஐயா கூப்பிடுறாரு. வா மச்சான், அவனுக்கு நீ யாருன்னு காட்டு. அவனேதான். வாடா சின்ன புத்தி சின்னசாமி, நீ கூட வந்திருக்கிற? சார், நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் சார். ஏமா, உன்னை அடிக்கிறதுக்கு இவன் தான் ஐடியா கொடுத்தானா? ஆமா. விட்டு விட்டா. நீ உன் பொண்டாட்டி அடிச்சியா? சார், என் மேல எந்த தப்பும் இல்லை சார். அவ தான் என்ன அடிக்கிறா. கோவம் வந்தா மெதிக்கிறா, அப்புறம் அடிக்கடிக்கு அடிக்கிறா. பொண்டாட்டி புருஷன் அடிச்சா அது கேஸ் கிடையாது. ஆனா அதுவே புருஷன் பொண்டாட்டி அடிச்சா அது கேஸ். உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு வாய் சண்டையா இருந்துச்சா? இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் கை சண்டையா மாறிடுச்சுன்னு உன் பொண்டாட்டி சொல்றாங்க. இவ்வளவு பிரச்சனை இவன் தான் காரணம்னா உன்னை விட்டுவிட்டு இவனை தூக்கி உள்ள வச்சிருவேன். இல்ல எல்லா பிரச்சனையும் நீயே தான் காரணம்னா உன் மேல கேஸா போட்டுருவேன். என்ன சொல்ற? எங்க கைய காணா? சார், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதுல 3வது ஆள் வர்றது தப்பு தானே சார்? தப்புதான். நீ பண்ண தப்பு தான் மச்சான். எனக்கு நண்பனா சட்டமானா எனக்கு சட்டம் தான் முக்கியம் சார். ரூல்ஸ் படி நீங்க இவன் மேல என்ன நடவடிக்கை வேணா எடுத்துக்கோங்க சார். எது? என்னம்மா, உன் புருஷனே ஒத்துக்கிட்டான், விட்டுலாமா? அதெல்லாம் முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கா? பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சிருக்கான். ஒரு நாள் அது ஸ்டேஷன்ல இருந்தா தான் அந்த பயம் வரும். நீங்க கேஸ் போர்ட்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். இவனுக்கு இவதான்டா கரெக்ட். திமிரு பிடிச்ச. தம்பி,
உன் பொண்டாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. உன்னை உள்ள தூக்கி வைக்கிற தர ஒரு வழி இல்ல. எஸ்ஐ சார். தம்பி அவனா நம்பர் சொல்லி கூட்டு போ. வாங்க சார் என் ஃப்ரெண்டை மறந்துடாதீங்க. டாய் சார் நீ எங்க போற? இரா ஆரம்பிச்சுட்டேன். நம்மளும் சட்டையை கழட்டிட வேண்டியது. நீ என்ன சட்டையை கழட்டுற? நீங்க மீசையை கழட்டுனா என் சட்டையை கழட்டிடுவேன்னு தெரியும். அதை நானே கழட்டிட்டேன். எந்திரிச்சு பயப்படாத இரு. நீ நம்மளை என்ஜாய் பண்ணாம விட மாட்டேன் சார். முன்ன மாதிரிலாம் இப்ப யாரையும் அடிக்கிறது இல்ல தம்பி. ஏர்ல பிறந்தா கேர் ஆகுது. சுத்தி சுத்தி அடிச்சா சுகர் வருது. எட்டி மிரிச்சா முட்டிலாம் வலிக்குது. ஒரு கப் காபி கூட குடிக்க முடியாத அளவுக்கு பிபி இருக்குது. இதுல நான் எங்க தம்பி ஒன்னு அடிக்கிறது? எஸ்ஐ எல்லாம் நீ செஞ்ச பாவண்டா. தம்பி 2 நம்பர் செல்லு கூட்டு வாங்க போ. தம்பி. இல்ல ஏசி இருக்குது, டிவி இருக்குதுன்னு, பேய் இருக்குது சார். சார் உள்ள சில்வர் கலர் பெயிண்ட் அடிச்சு உங்கள மாதிரி ஒரு ஆள் இருக்கேன் சார். அது ஆள் இல்ல தம்பி, ரோபோ. ரோபோவா? அதனாலதான் முன்ன மாதிரிலாம் அடிக்க முடியல இல்ல. அதனாலதான் என் ப்ரோக்ராம் அதுக்கு லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத தம்பி. நான் உன்னை எப்படி இப்படி அடிச்சேனோ அதே மாதிரி ஒரு இம்மி பிசகாம அடிக்கும். யோ சார். தம்பி ரோபோட்ட கூட்டு போங்கப்பா. எஸ் சார். இம்மி பிசலாம் அடிக்குமா? வாங்க டேய் தம்பி. டேய் விடுங்கடா விடுங்கடா விடுங்கடா. டேய் 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 விடுங்கடா டேய். விடுங்கடா. வெல்கம். ஐ அம் ரோபோ. இன்ஸ்பெக்டர் முத்துக்கர் என்னோட பாஸ். என்னோட ஸ்பீட் 1 டெராஹெர்ட்ஸ். என்னோட மெமரி 1 ஜெராபைட்ஸ். நீ ரோபோவை டிவில பாத்துருப்ப, தியேட்டர்ல பாத்துருப்ப, யூடியூப்ல கூட பாத்துருப்ப. நேர்ல பாத்துறியா? பாரு இப்போ. வாங்கி அடிச்சா 1 டன் வெயிட்ரா. பாக்குறியா? 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 மொட்டை சிவா கட்ட சிவாடா. ஆவி அடிக்கிறதே தாங்க முடியாது. ரோபோ வேறையா? ஸ்டாண்ட் அப் மேன். மச்சான் வா ஹாஸ்பிட்டல் போலாம். எட்ரா கைய. உன் பொண்டாட்டி காட்டி கொடுத்தப்ப கூட கவலைப்படலடா. ஆனா நீ போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்த பத்தியா? இன்சைடு பிளட் கொதிக்குதுடா. இத பார், இது வரைக்கும் உன் நண்பன் சின்னசாமியை நீ நண்பனை தான் பார்த்துருக்க. எதிரியா பார்த்தது இல்லைல, இனி பாப்படா. இனிமே நீ தாண்டா எனக்கு துரோகி, நான் தாண்டா உனக்கு விரோதி. கோ கோ அவுட் சைடு கோ. மாமா, அடியாட்ல சாஃப்டா டீல் பண்றதுக்கு நான் ஒன்றும் முட்டை போண்டா இல்லை. 1000 பேர் வந்தாலும் அடிச்சு துவம்சம் பண்ணி அந்தர் பல்ட்டி அடிக்கிற அன்னகோண்டா. பூனையை பார்த்தாலே பயந்து ஓடுற மானகிட்ட பையன் வீரவசனமா பேசுறேன். எதுக்குடா என் பையனை தூக்கிட்டு வந்த? ஏன்னா உங்களை தூக்க முடியாது மாமா. உங்க பையன் கல்யாணத்துக்கு முறை மாமன் என்ன முறைப்படி கூப்பிட்டு இருந்திருக்கணும். ஆனா நீங்க கூப்பிடல. இருந்தாலும் அதையெல்லாம் நான் மனசுல வச்சுக்கிடாம முறை விருந்துக்காக இவனை இங்க கூட்டு வந்திருக்கேன். டேய், என்னடா முறை விருந்து? என்னைக்கு என் தங்கச்சி இருக்கும் போது இன்னொரு பொண்ணு கழுத்து தாலி கட்டியோ அன்னைக்கே உனக்கு எனக்கு இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சு. ஆமா, போட்டிருக்கிற உள்பணியை யாராவது கேட்டா கூட கலட்டி கொடுப்பேன். ஆனா உறவை விட்டு கொடுக்க மாட்டேன். முறை விருந்துன்னா முறையா கூட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு முரட்டுத்தனமா தூக்கிட்டு வந்திருக்கேன். நான் முதலிரவியே முரட்டுத்தனமா பண்ணவன். முறை விருந்த மட்டும் முறையா பண்ணுவனா? டேய், சொன்னா கேட்க மாட்டாங்க. என்னப்பா மாமா ஏதோ விருந்துக்கு தானே கூட்டு வந்திருக்காரு. ஒரு 2 நாள் நாங்க இங்க இருந்துட்டு வரோம். போங்க. என்னடா அவளை சப்போர்ட் சொன்ன சொன்ன? கேளுங்கப்பா. பாரா, என் மகன் சொல்றாங்கிறதுக்காக விட்டுட்டு போறேன். இன்னும் 2 நாள் 2 பேரை அழைச்சிட்டு வந்து வீட்டுல விடு. விடுறேன், போயிட்டு வாங்க மாமா. சக்தி, நம்ம பரம்பரை பெருமையெல்லாம் உனக்கு காட்டுறேன். உள்ள வாப்பா. இவர்தான் என் தாத்தா சேட்டையன். பாவம், ஒண்ணுக்கு இருக்கும்போது செத்து போயிட்டார். ஒண்ணுக்கு இருக்கும்போது செத்து போயிட்டாரா? ரயில்வே ட்ராக்ல நின்று ஒண்ணு கடிச்சாரு. ட்ரெயின் அடிச்சு செத்து போயிட்டாரு. ஐயோ, அப்ப இவர் எப்படி செத்தாரு? ஐயோ, அவர் சாகலம்மா, இவர் தான் அவரு. ஆமா, அப்போ முடி இருக்கும்போது எடுத்த போட்டோ. அப்புறம் இதுதான் உன்னுடைய பெரிய அத்தை தங்கம், மேட் இன் இந்தியா. இது உன்னுடைய சின்ன அத்தை புஷ்பம், மேட் இன் சைனா. சைனாவா? ஆமா, சைனா டூர் போயிருந்தப்போ கிடைச்சது இந்த சைனா மேக். அதான் அவன் நைனாவுக்கு தெரியாம இந்த மைனாவை தள்ளிட்டு வந்துட்டேன். இன்னொருத்தரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஏலா பசுபதே! வரேண்ணா. என் சிங்க குட்டி வருது பாரு.
அண்ணா யார் இந்த பெரியவர்? அவனை பெரியவர்னு சொல்லாதம்மா, அவன் என் தம்பிதான். பாவம் இன்னும் கல்யாணம் ஆகல, பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். சாமுத்திரிக்க லட்சணத்தோட பொண்ணு கிடைக்கும்னு இவர் ஜாதகத்துல இருக்கு. அண்ணி இப்படி பொண்ணு தேடி அவர் இளமை ஏன் போயிடுச்சு. இளமை போனா பரவாயில்ல, முதுமையா போயிடும் போல இருக்கே. மாமா இவருக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன வர்ற ஆவணி வந்தா 52 தான்ப்பா முடியுது. இன்னொரு 8 வருஷம் வெயிட் பண்ணுங்க, நேரா 60 கல்யாணமே பண்ணிடலாம். தம்பி என்ன வார்த்தை சொல்லிவிட்டேன். பசுபதி துப்பாக்கியில இருந்து சீறி பாயிர தோட்டா மாதிரி இவங்க முன்னாடி நீ வேகமா நடந்து காட்டுறான். ஏன் பாஸ் நாக்க தள்ளுறீங்க? நான் நட தள்ளுறேன், அதுவே தள்ளிக்குதுடா. நடக்க கூட முடியாதவன ஓட சொன்னா எப்படிடா? என் பாடி கண்டிஷன் தெரியாம எங்க அண்ணன் ஏதாவது பஞ்ச டைலாக் பேசிடுறான், கடைசியில் அவஸ்தைப்படுறது நான் தான்டா. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. சொத்து முழுக்க அவன் பேர்ல இருக்கேடா. அதுவும் சரிதான். 3 வேளை சோத்துக்காக 3 அம்பிரைக்கு அமலை விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கேடா. பாத்ரூம்லயே வா. என்ன பாத்ரூம்லயே வா? கல்யாணம் ஆகாத ஒரு வயசு பையன் இருக்கிற வீட்டுக்குள்ள என்னப்பா வாலிப விளையாட்டு? யார் வயசு பையன்? அவரை தாங்க சொல்றாரு. முடி ஒயிட் போட்டுருச்சு, பாடி வெயிட் போட்டுருச்சு. ஏமாமா இதுக்கு மேல நீ கல்யாணம் பண்ணி என்னதான் பண்ண போற? எனக்கு ஒரு வாரிசு பிறந்தா அது தன்னுடைய வாயால அப்பான்னு சொல்றத நான் கேட்கணும். இனிமே உனக்கு குழந்தை பிறந்தா அப்பான்னு கூப்பிடாது, தாத்தான்னு தான் கூப்பிடும். யூத்தா இருக்க என்ன பார்த்து தாத்தான்னு சொல்லிட்டு போறான்டா. தாத்தான் தானே சொல்லிட்டு போறாரு. ஓ ஏய், வேற ஒன்னும் சொல்லலையேன்னு சொல்ல வந்தேன். பெரியவரே உங்களை கூப்பிடுறாங்க. என்ன கூப்பிடலடா. உங்களை தான் பெரியவரே. காது கேட்கலையா? பெரியவரேன்னு சொன்னது மட்டும் இல்லாம காது கேட்கலையான்னு வேற கேட்கிறாடா. அடுத்து கண்ணு தெரியாதான்னு கேட்கறதுக்குள்ள திரும்பி பாத்துருங்க. என்ன சும்மா தானே இருக்கீங்க, அந்த பாத்ரூம் கதவை ரிப்பேர் பண்ணலாம்ல? கதவை ரிப்பேர் பண்ண நான் என்ன கார்பெண்டராடா? சிக்கனு, மட்டனு, மீன், எறா, சொரா, நண்டு, எத்தனை ஐட்டங்கள்ரா. கிடைக்கும் போதே ஒண்ணு விடாம சாப்பிட்டுருங்க. ஹெல்மெட் தலையன். எல்லாரும் வாங்க. சக்தி வா, திவ்யா வா, எல்லாருக்கும் பரிபார்க்க தக்க புஷ்பங்களே. ஏண்டா பசுபதி அண்ணா, என்னடா இந்த பக்கம்? சாப்பிட வந்தங்கண்ணா. சாப்பிடவா? என்ன எதுவும் இலையில? மட்டனுங்கண்ணா. மட்டனா? உனக்கு தான் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்குல்ல, அந்த ஐட்டத்தை தொடவே கூடாது, அதை கீழே வை. பசுபதி அது என்னடா கையில எடுக்கிற? சிக்கனுங்கண்ணா. சிக்கனா? போன வாரம் தானே டாக்டர் ரிப்போர்ட்ல உனக்கு பைல்ஸ் பல்பு மாதிரி எரியுதுன்னு சொல்லியிருக்காரு, அதை தொடலாமா நீ? ஹீட் கீழே வை. இதென்ன கையில எடுக்கிற? பாயாசங்கண்ணா. பாயாசமா? ஏங்க பாவங்க, அதையாவது சாப்பிட்டோங்க. பொடி புடி மூட்டை, ஏற்கனவே அவனுக்கு சுகர் 300 தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, இதையெல்லாம் சாப்பிட்டான்னா இந்த இடத்துல சுருட்டு விழுது செத்துருவாடி என் தம்பி. பிரஷர் இருக்குது, சுகர் இருக்குன்னு ஊர் முழுக்க சொல்லி சொல்லியே எனக்கு கல்யாணம் ஆக விடாம பண்ணிட்டியாடா மொட்டை குரங்கு. பாரு காரத்தை பார்த்ததுக்கே அவன் கண்ணு கலகுது. ஐயோ இள உடம்பு, காரம் தாங்க மாட்டேங்குது. இலை உடம்புன்னு இப்படி கிள உடம்பு ஆக்கி வச்சிருக்காரு. ஏன் வாங்குது? பசி மயக்கம். குழம்பு ஊத்துறா. சாப்பிடுங்க தம்பி. புஷ்பம் ஆட்டுக்கறி வை மாப்பிளைக்கு. சரிங்க மாமா. அவளுக்கு கோழிக்கறி வை. எவ்வளவு மெலிஞ்சிருக்குது பாரு பாப்பா, அடிச்சு ஊத்து. 2 பேருக்கு நத்தக்கறி வச்சியா? நத்தக்கறி உங்களுக்கு வச்சிருக்கேன் மாமா. நத்தக்கறி எனக்கா முக்கியம், அவங்களுக்கு வை. ஆமா என்ன 2 பேரும் கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள பெரிய உருண்டையா உருட்டி பொண்ணு வாயில வை. அட சொல்றேன், அவளுக்கு ஊட்டுக்கிறேன்ல. பரவாயில்ல மாமா. என்ன தயங்குற? தாய் மாமன்டா நானு. எடுத்து ஊட்டுற அவளுக்கு. ஊட்டு. சரி சரி ஊட்டுக்கிறல்ல. அப்படி ஊட்டுறா. ஏமா உன்னதாமா என்ன சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிற? பெரிய உருண்டையா எடுத்து மாப்பிளைக்கு வை. உன் புருஷன் தானே. அட ஊட்டுக்கிறல்ல. அதெல்லாம் வேணாம். நீ என்ன அவளுக்கு உட்கார சுமாரு? உன் சித்தப்பா சொல்ற ஊட்டுமா? அது அப்படிதான். நல்லா ஊட்டு, நல்லா ஊட்டு. எப்படி சாப்பிடுறதுக்கு பாத்தியாடி? பொண்டாட்டி ஊட்டி புருஷன் சாப்பிடணும், புருஷன் ஊட்டி பொண்டாட்டி சாப்பிடணும், அப்பதான் குடும்பத்துக்குள்ள பாசம் பொக்கு. சத்தமா பேசாத, அந்த முட்டை பையன் வந்துட போறான். என்ன மாப்பிள முட்டை போட்டா வைக்கலையா? கவலைப்படாத, நைட்டு தர சொல்றேன். தக்கோ புஷ்பம் தோ வந்துட்டோம் மாமா. முற விருந்து வைக்கிறதுல இந்த தாய் மாமன் அடிச்சுக்க தமிழ்நாட்டிலே ஆள் கிடையாது. தங்கோ பொண்ணை கூட்டு போய் ரெடி பண்ணு. புடவை நகை இருக்கு, போ கூட்டு போ. நான் வேணா மாப்பிள்ளைய ரெடி பண்ணவா? அதெல்லாம் மாப்பிள்ள அவரே ரெடி ஆயிக்குவாரு, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். மாப்பிள்ள சீரை வாங்கிக்க, போய் ரெடி ஆயிட்டு வா. இல்ல பசுபதி அண்ணா, போலியோ சொட்டு மருந்து போடுறாங்களா? போய் போட்டுக்கோ. என்ன சொட்டு மருந்தா?
5 வயசுல போட வேண்டிய சொட்டு மருந்த 50 வயசுல போட சொல்றாரு. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரிதான். டிபி வேற இருக்கா? வலிப்பு வேற வருது. என்னோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக வாங்கின கட்டில்ரா இது. ஆனா வேற யார் யாரோ கொண்டாடிட்டாங்க. யார் யாரோனா? நானே ஒரு தடவை வேலைக்காரியோட. விடுறா. இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த கட்டில் மேல பூவை போட்டு அதுல நான் படுப்பேன்டா. அதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்க மேல பூவை போட்டு கட்டில் மேல வேணா படுக்க வைப்பாங்க. டேய், அப்ப சாகுற வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காதுன்னு சொல்ல வரியா? எல்லாம் பசுபதி அண்ணா, பூவெல்லாம் போட்டாச்சா? ஆச்சுங்கண்ணா. அப்படியே யார் ரூமே ரெடி பண்ணிரு. உங்க ரூம் எதுக்குண்ணா? அண்ணே கறி சாப்பிட்டலாடா, அதான் கொஞ்சம் வெறியேறி போயிருக்குது. ரூம் ரெடி பண்ணிட்டு அண்ணியை வர சொல்லிரு. சின்ன அண்ணியா பெரிய அண்ணியாண்ணா? என்னடா எதிர்கேள்வி கேட்குற? 2 அண்ணியும் தான். நீ வயசு பையன், உனக்கு இதெல்லாம் புரியாது. வயசு பையன் கடைசியில உங்களை வயசான பையன் ஆக்கிட்டாரு. ஒரு நிமிஷம், என்னது இது? பாதாம் பால் உன் புருஷனுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓ, போதும். இது அந்த மாதிரி மாத்திரை தானே? ஆமாமா. இந்தா என்ன பால். பசும்பாலா? பாதாம் பால். வெறும் பாதாம் பாலா? முந்திரி பாதாம் பால் உன் ஒய்ஃப் கொடுக்க சொல்லுச்சு. என் வைஃப் கொடுக்க சொல்லிச்சா? ம். இவன் பாதாம் பால் சாப்பிட்டு போற வேகத்தை பார்த்தா அதிரடியா ஒரு குத்துப்பாட்டு ஆடாம விடமாட்டான் போல இருக்கேடா. நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறும்? புருஷன் பொண்டாட்டி மாதிரி சந்தோஷமா நடிச்சது போதும், போய் கீழே தூங்கு. நான் எதுக்கு கீழே படுக்கணும்? நான் மேலதான் படுப்பேன். நீ வேணா கீழே படு. ஒரே பெட்ல உண்ணா படுக்கிற அளவுக்கு வந்துட்டியா? ஏய், என்னைய கீழே தள்ளி விடுற நீ? ஒரு நிமிஷம். என்னாச்சு பாஸ்? இவன் மட்டும் கிரிக்கெட்ல இருந்தான்னா ஓடியே 100 ரன் எடுத்து இந்தியாவை ஜெயிக்க வச்சிருவான்டா. இப்ப இது ரொம்ப முக்கியமா? வாங்க உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எழுந்திருங்க. எழுப்பி விட்டா தானடா முடியும். இதுக்கே வா. என்னடா ஏதோ ஒண்ணு வேகமா சுத்துது? அது ஃபேனுங்க. அப்படியா? அவன் வரான்டா. அம்மா! அது நெஞ்சு. அம்மா, அப்பா, அம்மா, எத்தனை தடவை? 30 தடவை. இவரு ஒண்ணுக்கு கூட அத்தனை தடவை போனதில்லை. இதெல்லாம் உன்ட்ட அவர் கேட்டாரா? அதனாலதான் உன் பொண்டாட்டி பாதாம் பால்ல அந்த மாத்திரையை கலந்தாளா? என்ன இங்க சத்தம்? ஐயோ மாமா! புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரலாம், ஆனா அடுத்தவன் மண்டை உடையிற அளவுக்கு சண்டை வரக்கூடாது. தப்பு யார் பண்ணியிருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்காங்க. சாரி. சாரி. என்ன இது? 3வது மனுஷங்கிட்ட சாரி கேட்கற மாதிரி கேக்குறீங்க? 2 பேரும் கட்டிப்பிடிச்சு சாரி கேட்டுக்கங்க. மாமா இது ஒத்து வராது மாமா. ஏமா
அவன் தயங்குறான். நான் சித்தப்ப சொல்றேன், நீ அவனை கட்டி பிடிச்சு சாரி கேளு. சித்தப்ப சொல்றேன், கட்டி பிடிச்ச மன்னிப்பு கேளு. Have you lost your mind? Do you have any sense? Do you think I'm shameless like you pervert? You uneducated fool, bloody village bumpkin. Stupid old goose. ஏய் மச்சான், இன்னும் எங்க மேல கோவம் போலையா? இப்போதான்டா நாங்க 2 பேரும் நாமினேஷன் பண்ணிட்டு வரோம். எப்படி இருக்கு எங்க காம்பினேஷன்? காம்பினேஷன் நோமினேஷன் என்ன கடுப்பேத்திரியாடா? அன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்ன ஃப்ரெண்ட் பிடிக்கிறப்ப என்ன சொன்னேன்? என்ன எடுத்து நிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணல. இப்போ எதுக்கு எடுத்து நிக்கிற? இப்ப கூட நான் எங்கடா எடுத்து நிக்கிறேன்? என் பொண்டாட்டி தானே நிக்கிறா. பாரத போர்ல கர்ணனை எதிர்த்து நின்னது அர்ஜுன் இல்லடா, கிருஷ்ணன் நிக்க வச்சேன். அதே மாதிரி நீ உன் பொண்டாட்டிய நிக்க வச்சிருக்க. அந்த போர்க்களத்துல வேண்டாம் கர்ணன் தோக்கலாம், இந்த தேர்தல் காலத்துல சின்னசாமி தோக்க மாட்டான்டா. சின்ன புத்தி சின்னசாமி சிரிச்சா சீனி வெடி, வெடிச்சா யானை வெடிடா. வெடிக்கலனா எவன்டாவே இருக்கு 2 நாளைக்கு சோத்தை கட் பண்றேன். ஏற்கனவே 4 நாள் பட்னி. என் பொண்டாட்டி எடுத்து நிக்கிற அளவுக்கு உங்க வீட்டுல யாரா இருக்கா? உங்க வீட்டுல பாதி பேருக்கு படிக்க தெரியாது, மீதி பேருக்கு கண்ணு தெரியாது. அந்த 2ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வாயில வெத்தலை பாக்கு போட்டு சுத்திட்டு இருக்குமே அந்த பாட்டி. பாட்டி இல்லடா, உன் பியூட்டி. டொண்டடை மாமா, வெட்டு பசங்க கூட நமக்கு என்ன பேச்சு? அப்படி சொல்ற என் ரஸ்தாலி. நாமினேஷன் பண்ணலாம் வாங்க. சின்னசாமிண்ணா, என் கூட பேச மாட்டீங்களா? நான் அதிகமாக குடிச்சவங்க கிட்டையும் அதிகமாக படித்தவங்க கிட்டையும் பேச மாட்டேன். ஏன்னா போத் ஆர் டேஞ்சரஸ். எனது அருமை வாக்காள பெருமக்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நமக்கு செல்போன் சின்னம் கிடைத்துள்ளது. எனவே செல்போன் சின்னத்தை ஆதரிப்பேன். அமைதி அமைதி. வாக்காளர்களே, உங்களுக்கு சேவை செய்ய என் மனைவி திவ்யாவுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வீர். கையெடுத்து கும்பிடு. உங்கள் ஓட்டு. மாமா சாமா கட்சியின் சின்னம் செருப்பு. நமது கட்சியின் சின்னம் செருப்பு. செருப்புக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் உங்கள் வீடு தேடி வரும் பருப்பு. இதுக்கு நானே பொறுப்பு. தம்பி, என் குழந்தைக்கு உலகம் பூரா ரீச் ஆகிற ஒரு பேர் வைங்க. கொடுங்க. ஏர் செல்னு வைங்க, உலகம் ஃபுல்லா ரீச் ஆகும். குழந்தை ஒரு நல்ல தமிழ் பேரை வைங்க தம்பி. அப்படியா? அப்ப ஏர் செல்வின்னு வச்சுக்கோங்க. நல்ல பேர் தம்பி. அப்படியே அதை யாருக்கும் தெரியாம வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி தம்பி. கிளம்பு கிளம்பு. வாயில சொன்னா பத்தாது. குழந்தைக்கு பேர் வைக்கிறான், அவங்க அப்பா கையில 100 வைக்கிறான். இப்படியே பேர் வச்சு ஊரு ஃபுல்லா அவன் சின்னத்தை ஃபேமஸ் ஆக்கி உங்களை டம்மி ஆக்குறான். அப்படியா? டேய், இம்மிடியேட்டா ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணுங்கடா. தலைவரே, அதுக்கு 10 மாசம் கூடவே ஒரு பொண்ணு தேவைப்படும். ஏன் இந்த வேற பெட்டு ரூம்பெல்லாம்? தேங்க்யூ தலைவரே. வாங்க அப்படி. நான் தேர்தல் வேலை பார்க்க வந்தேன்னா உனக்கு மாமா வேலை பார்க்க வந்தேனா காதை பிடிச்சி கடிச்சு விட்டுருவேன். டேய், போய் தூக்கிட்டு வாங்கடா. இந்த இருக்கு குழந்தைய கொடுமா. ஏன் குழந்தைய புடுங்குற? பேர் வைக்கிறதுக்குமா? ஏற்கனவே பேர் வச்சாச்சியா? பேர் வச்சா காசு கொடுப்பாமா? அப்படி சரி. காசு மேடையில வாங்கிக்க. தலைவரே, இந்த குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணுமா? அவங்க அம்மா ஆசைப்படுறாங்க. அப்படியாப்பா? இந்த குழந்தையோட தாய் எங்க இருக்காங்க? அங்க இருக்கீங்க. வாங்க. டேய், நீ ஏன்டா இந்த அம்மாவை தூக்கிட்டு வர? குழந்தை அவன் தூக்கிட்டு வந்துட்டான். அம்மா தனியா இருந்தா அதான் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். தாயும் பிள்ளையும் பிரிக்கிறது பாவம் இல்லையாமான? இந்த வயசுல அப்பனுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் பார்த்தியா? இறக்கி விடா. ஏமா நீ அங்கிட்டு போ. முகரக்கட்டிய பார்த்தாலே மூட விட்டு ஆகுதுடா. போடா. ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருக்க மாட்டானே. ஒரு தாய் தன் என்ன ராசாத்தி? டாய் ஆனா பொண்ணாமா? ஆனுங்க. அப்ப பாரகான் என்று பேர் வைக்கிறேன். பாரகான். பாரகான் செருப்பு பேரை வைக்கிறீங்க? ஏமா, சாருகான் ஒரு பேர் இருக்கும்போது பாரகான் ஒரு பேர் இருக்க கூடாதா? இந்த பேரை வச்சு பாரு, அவன் சாருகானோட ஃபேமஸா வருவான். இதை விட அதிகமா கூட்டத்தை கூட்டுறோம். நாளைக்கு அவன் திறந்த மாதிரி நீங்களும் திறக்கிறீங்க தலைவரே. சிறப்பு விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் அண்ணன் சின்னமுட்டி சின்னசாமி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். வா தலைவரே. தலைவரே, கட் பண்ணுங்க தலைவரே. ரிமோட்டா? என்னடா தலைவரே, அது டம்மி. ஏய், ஓபன் பண்ணடா.
ஏண்டா டேய் கக்கூச திறக்க வாடா என்ன கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா தலைவரே, அவன் ஹோட்டல் திறந்திருக்கான். அவனுக்கு ஆப்போசிட்டா நம்ம கக்குஸ் திறந்திருக்கான். அங்க சாப்பிடறவங்க இங்க வந்து தான் ஆகணும். அப்ப ஹோட்டல் வா. தலைவர் கக்கா போறத Facebookல போடுவான். டேய் தலைவர் தான் முதல்ல போணும். தலைவரே நீங்க இருந்துட்டு வாங்க. எது இருந்துட்டு வரவா? ஆமா, நேத்து ஹோட்டல் திறந்தான். முதல்ல சாப்பிட்டு போனா. நீங்க கக்குஸ் திறந்தீங்க. முதல்ல எடுத்துட்டு போங்க. ஐயோ நான் காலையிலேயே இருந்துட்டேன்டா. தலைவரே திறந்துட்டீங்க. அட்லீஸ்ட் யூரினாவது போயிட்டு வாங்க தலைவரே. என்னடா வந்தது வந்துட்டுங்க ஏதோ டீ சாப்பிட்டு போன்ற மாதிரி சொல்றீங்க. மனுஷங்களாடா நீங்க? தலைவர் நாம சொன்னா கேட்க மாட்டாரா? உள்ள டேய், டேய், ஏய், ஏய். வாட்டரையும் பிரியாணியும் வாங்கிட்டு ஓட்ட நமக்கு போட்டுருங்க. கடவுளே கடவுளே, அவன் கட்சிக்காரங்களா சோத்துக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு. சோத்துக்காக அடிச்சுக்கிறது அந்த கட்சிக்காரங்க இல்ல மாமா, நம்ம கட்சிக்காரங்க. நாங்கெல்லாம் இலை வீட்லயே பிரியாணி கேட்போம். எலெக்ஷன்ல விட்டுருவோமா? ஐயோ 25 வருஷமா காப்பாத்தின கட்சிக்கொடியை போட்டு சாப்பிடுறாங்களே. உங்க அப்பாவை பாருங்க எவ்வளவு அசிங்கமா ஆடிக்கிட்டு இருக்காரு. தலைவரே டான்ஸ் அது நம்ம சின்னம், கொச்சப்படுத்திடாதீங்க. நம்ம கட்சிக்காரங்க அவன் மந்தல போய் சாப்பிடுறாங்க. நம்ம எங்க சாப்பாடு போறோம்ல. நீ தயிர் சாதமும் ஊறுகாய் தானே போடுற. அவன் பிரியாணியும் குவாட்டரும் கொடுக்குறான் தலைவா. அவனாவது பிரியாணி போடுறதாவது. அவன் புளிச்சாதத்துக்குள்ள முட்டி அமைக்க கொடுத்து இதுதான்டா பிரியாணி ஏமாத்துவேன். லெக் பீஸோட போடுறான் தலைவரே. நான் நம்ப மாட்டேன். சாப்பிட்டு வந்த நான் சொல்றேன், நம்ப மாட்டேன் நீ. ஏண்டா என் கூட தான்டா இருந்த, நீ எப்படி அங்க போய் சாப்பிட்ட? யூரின் போனேல, அப்போ ஒரு கோட்டிங் போட்டு வந்தேன் தலைவா. அட பந்திக்கு பிறந்தவங்களா? டேய் போடா, நேரா அங்க போய் நம்ம ஆளுங்க எல்லாம் கூட்டு வந்துட்டா. இல்லடா ஒரு பொட்டணத்தை பார்சல் வாங்கிட்டு வாடா. தலைவரே சாப்பிட்டு பார்த்து டேஸ்டா இருந்துச்சுன்னா அதே மாஸ்டர் வச்சு நம்ம இங்க சமைச்சு போடுவோம். நீ இப்படியே பேசிட்டு மாமா, அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது தானா கழிஞ்சிரும். நீ யாரே? எது? டேய் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு சொல்லுங்க தலைவரே. அவனா நம்மளாண்டு பாத்துருவான்டா. ரைட் விடு. நீ என்னை எதிர்த்து டெபாசிட் கூட வாங்க மாட்ட, ரிசல்ட் தெரிஞ்சுக்க வந்துட்டியா? அந்த மாதிரிலாம் எது நடந்துடக்கூடாதுன்னு கடைசி நல்ல வீட்டுக்கு 200 ரூபாய் கொடுத்துருக்கேன். நான் ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்துருக்கேன்டா. ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்தியா? அவன் 500 ரூபா கொடுத்தது உண்மைதான்டா மகனே. எப்படியா சொல்ற? நானும் வாங்கியிருக்கேன் மகனே. அப்போ ஓட்டு யாருக்கு போட்ட? அடங்கொப்பம் அவனே. முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் செருப்பு சின்னத்தில் நின்ற செல்வி அஞ்சலியை விட செல்போன் சின்னத்தில் நின்ற திவ்யா சக்தி 1500 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், செருப்பு சின்ன வேணாம், செருப்பு சின்ன வேணான்னு. கேட்டியா? இப்ப செருப்பால அடிச்ச மாதிரி ஆயிடுச்சா? இவ வாய்க்கிலே வக்கனே பேசுறேன். ஊதிட்டாங்களா? 13வது சுற்று எண்ணிக்கையின் முடிவில் திவ்யா சக்தி 5000 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். தலைவரே 5000 ஓட்டு அதிகமா வாங்கிட்டான். அவ ஏரியாவில் அவ லீடிங்ல வரத்தாண்ட செய்வேன். அதே மாதிரி நம்ம ஏரியாவில் நம்ம லீடிங்ல வருவோம்டா. நம்ம ஏரியால அவன் தான் லீடிங். என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. வந்து நின்று வாங்குற தலைவன் அப்பதான்டா தெரியும். கடுப்பேத்துறீங்களாடா? டேய் உங்க எந்திரிச்சு போடா போடா போடா. அப்பண்டா மானங்கட்டவனே, நீ அப்பனாடா அவங்கிட்ட கை நீட்டு காசு வாங்கியிருக்க? சில்ற பையல. தம்பி உட்காருப்பா. நீ உட்காருமா. இதோ பார் தம்பி, உங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை தான், அதை நீங்களே பேசி பேசியே பெருசாகிட்டீங்க. இதோ பாருமா, உனக்கு அவங்க கூட பிரச்சனைனா அவங்க கூட சண்டை போடாத, எனக்கு ஃபோன் பண்ணு. எந்த பிரச்சனைனாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். 2 பேரும் என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9840098456. எனி டைம் கால் பண்ணுங்க. இப்போ நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவங்களை நம்ம ஜிபே ஏற்றிட்டு போய் வீட்டில் விட்டுடுவாங்க. ஓகே சார். அவங்க 2 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பியிருக்கேன். இனிமே அவங்க எப்படி சேர்ந்து வாழ போறாங்கன்னு லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நாம 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஏங்க மீசி எடுத்துட்டீங்க? உனக்கு தெரியாதா, எனக்கு கோவம் வந்தாலும் மூடு வந்தாலும் மீசி எடுப்பேன்னு? தெரியும். இன்னைக்கு நம்ம 25வது கல்யாண நாள், ரொம்ப இன்பமா இருக்கலாம். வா. இந்த நேரத்துல யாரு? சார், நான் திவ்யா பேசுறேன். தோசை வேகலன்னா அதுக்கு போய் அடிக்கிறான். தோசை வேகாததுக்குள்ள மடி வரான். அவன்கிட்ட போன விடு. சார் என்ன தம்பி இப்படி பண்றியப்பா? அது தோசை இல்ல, இட்லி. இட்லியா? ஆமா சார், தோசை கல்ல இட்லி சுட்டு கொடுக்குறா சார். அவகிட்ட போன விடு. என்னம்மா இப்படி பண்றியம்மா? சார், அது தோசை தான். அவன் வேணும்னு இட்லின்னு போய் சொல்றான். போன அவன்கிட்ட கொடு. ஏம்பா, தோசையை போய் இட்லின்னு போய் சொல்றியாப்பா? தோசைக்கு இட்லிக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதா சார்? போனை தூக்கி போடுறா சார், சட்டை தூக்கி போடுறா சார். சார்
சார் அவளை நான் அடிக்காம விட மாட்டேன் சார். அவசரப்படாதப்பா பொண்டாட்டி கோயில இருக்கிற சிலை மாதிரி புருஷ பூசாரி மாதிரி புருஷ சிலைக்கு பூஜை போடணுமா தவிர பூசை போடக்கூடாதுப்பா. சார் நான் பூஜை எல்லாம் கரெக்டா தான் பண்றேன். ஆனா அவ தான் என்ன அடிக்கிறா சார். அவகிட்ட போன விடு. இந்த அடி உன்ன அம்மாடி பொண்டாட்டி விளக்கு மாதிரி புருஷ திரி மாதிரி. திரியில எண்ணெயை ஊத்தி தான் கொளுத்தணும். வெறுந்திரியை கொளுத்துனா கருகிடும். அடிச்சுக்காம இருக்கணும். அடிச்சுட்டானா போன அவங்கிட்ட கொடு. சார் WWF மாதிரி அடிக்கிறா சார். நானும் என் பொண்டாட்டியும் கல்யாணமான இந்த 25 வருஷத்துல ஒரு நாள் கூட சண்டை போட்டதில்லடா. அவளுக்காக நான் விட்டு கொடுக்குறதும் எனக்காக அவ விட்டு கொடுக்குறதும் இப்படி விட்டு கொடுத்து அடப்பாவி உங்ககிட்ட பேசி பேசியே பொழுதே வெடிச்சு போச்சுடா. போன வைடா மஞ்சு. கம் பேக் மஞ்சு. புது மாப்பிள்ள மாதிரி ஒரு வேஷி வர. மஞ்சு வேணா கொன்னுடுவேன். மஞ்சு மஞ்சு என் நெஞ்சில மிதிச்சிட்டாளே. இவன் தான் முகமது அலி. இவனோட சேர்த்து இன்னும் 3 தீவிரவாதிகள் இருக்காங்க. என்னையா முத்துக்கருப்பன் உன் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போயிடுச்சாமே. யோ இவன் தான் ரஹீம். ஓடி போலையா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாயா. தீவிரவாதிகளை தீவிரமா கண்காணிச்சு பிடிக்கணும். அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் மீட்டிங் ஏற்பாடு பண்ணிருக்கோம். மிஸ்டர் முத்துகருப்பன் போனை ஆன் பண்ணி மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணுங்க. ஹலோ சார் நான் திவ்யா பேசுறேன். பாருமா நான் ஒரு முக்கியமான சார் நான் சக்தி பேசுறேன் சார். தம்பி நான் ஒரு முக்கியமான மீட்டிங் சார். அதை விட முக்கியமான விஷயம் சார். அவ உப்புமால உப்பு போடல. உப்பு மேல உப்பு போடாததெல்லாம் ஒரு பிரச்சனைடா. சார் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். பொறுப்பு இல்லாம பேசுறீங்க. நீ எல்லாம் ஒரு போலீஸாயா? நான் போலீஸ் இல்லடா. பொறுக்கிடா போனா போதுனா பொறுமையா போனா போன போட்டு டார்ச்சரா பண்றீங்க. உங்க விளையாட்டுக்கு கத்தி எடுத்து குத்தாரா சார். அவ என்னடா உனக்கு குத்துறது? நானே கத்தி எடுத்து உன்னை குத்துவேன். அவளே குத்துவேண்டா. அவ தக்காளி எடுத்து எறிறா சார். டேய் நான் உன் வீட்டுல வெடிகுண்டு எறி வேண்டாம் சார். அவ தோசை கரண்டியில சுட வரா சார். அவ என்னடா உனக்கு சொல்றது? நானே கண்ணு எடுத்து உங்கள டேய் குண்டு தீர்ந்து போச்சுடா. இதுக்கு மேல போன் பண்ணீங்க நானே நேர்ல வந்து உங்கள மிதி மாட்டா. முத்துக்கருப்பன் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எஸ் சார். யூ ஆர் டிஸ்மிஸ். ஏய் இனிமே நீ பண்றதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. நான் நேரா முத்துகருப்பன் சார் பார்த்து உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். நீ என்னடா கம்ப்ளைண்ட் பண்றது? நான் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். வாடா. ஏய் போடி. இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பாத்துறலாம். முத்துகருப்பன் அட்டக்கருப்பு ஆயிட்டாரு சார். நாங்க உங்க பக்கம் தான் வந்துட்டு இருந்தோம். இவன் என்ன பண்ண தெரியுமா? நீ சும்மா இரு. இவன் என்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு? நீ சும்மா இரு. சார் இவன் என்ன பண்ண தெரியுமா? நீங்க 2 பேரும் எனக்கு என்ன பண்ணீங்க தெரியுமா? நான் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன்? உங்க 2 பேரும் சேர்த்து வைக்க நினைச்சதுக்கு என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா. சரி பொண்டாட்டி தான் போயிட்டா. போலீஸ் வேலையாவது இருக்குன்னு என் மனசை தேத்திட்டு சந்தோஷமா அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். வழக்கமா டிரான்ஸ்ஃபர் தான் கொடுப்பாங்க. இப்போ என்ன டிஸ்மிஸே பண்ண வச்சுட்டீங்கடா. ஆனா ஒண்ணுப்பா, உங்களை ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர்ல 100 அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணி வைக்கவே முடியாதுடா.